தமிழக மக்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் இன்றைய நாள் வந்து மறக்க முடியாத ஒரு நாளா இருக்கு. ஏன் அப்படின்னா நமக்கு இந்திய தேர்தல் ஆணையம் மூலமாக விசில் சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறாங்க. அதனால நம்ம மக்கள் அனைவரும் இதை வந்து ஆரவாரத்துடன் எல்லாருக்கும் இனிப்பு வழங்கி கொண்டாடி கொண்டு இருக்கும் ஒரு நாள். விசில் 3 எழுத்து, தலைவர் விஜய் அவர்கள் 3 எழுத்து, வெற்றி என்பது 3 எழுத்து. இந்த 3 எழுத்து மந்திரம் வந்து நமக்கு இங்க திரும்பி திரும்பி ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. விசில் இதோ நம்மள வந்து கஷ்டப்பட்டு நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிற காவல்துறையினர் அவங்க கிட்டே இருக்கும் விசில். வாழ்க்கையில ஒருத்தர் வந்து ஒரு வெற்றியை நோக்கி ஓடணும்னா அதுல முதல் தொடக்கமா விசிலை வச்சு ஆரம்பிச்சு தான் அனுப்புவாங்க. இந்த மாதிரி விசில் பல வெற்றி சின்னத்துக்கு ரொம்ப ஆப்டானது. விசில்கள் வாங்கியே வளர்ந்த தலைவர் நம்ம தலைவர் தளபதி அவர்கள், அது எல்லாருக்குமே தெரியும். இந்த விசில் சின்னமும் அவருக்கு வெற்றி சின்னமா அமைஞ்சிருக்கு. தமிழக மக்கள் அனைவரும் இன்றைக்கு எல்லா மாவட்டங்களிலும் எல்லா நிர்வாகிகளும் நல்லா கொண்டாடிக்கிட்டு இருக்கும் இந்த நாளில் 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக மாபெரும் வெற்றி பெறும். தலைவர் தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக கண்டிப்பா உட்காருவாரு. நம்மளுடைய எல்லா கஷ்டங்களும் அதன் மூலமாக தீரதான் போகிறது. அதுக்கு அத்தனை பேருடைய மக்கள் மற்றும் நிர்வாகிகள் எல்லாருடைய ஆதரவும் ஒற்றுமையும் உழைப்பும் கண்டிப்பா நாங்க எதிர்பார்க்கிறோம். இந்த மக்கள் இவ்வளவு பேர் கூடி இவ்வளவு தூரம் சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க அப்படின்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் சின்னமா அதை அவங்க நினைக்கல. அந்த விசில வந்து ஒவ்வொருத்தர் கையிலயும் இன்னைக்கு இருக்கு. அந்த ஒளி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷத்துல நம்ம படம் பார்க்கும்போது கூட சந்தோஷத்துல அந்த விசில் அடிக்கும் போது அந்த ஒளி வரும். அந்த ஒளியை தான் நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு. இப்ப மக்கள் அனைவருமே ஒரே ஒரு விஷயத்தை நினைச்சு பாக்குறாங்க, மாற்றம் வரணும்னு. அந்த மாற்றம் இன்றைக்கு இந்த விசில் சின்னத்து மூலமா இவ்வளவு பேர் மக்களை சந்தோஷம் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றாலே அதுவே மிகப்பெரிய மாற்றம் தான். அனைவருமே ஒன்று சேர்ந்து இந்த தேர்தலை நேர்மையாக சந்தித்து தமிழக வெற்றி கழகத்தை வெற்றி பெற செய்து நமது தலைவர் தளபதி விஜய் அவர்களை கண்டிப்பாக முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.